கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. இலே இலே என்னடா என்னடா பண்ணிக்கிட்டு ரசிச்சுட்டு இருக்கியா? அந்த தண்ணியா குடிக்க போச்சுடா. இல்லடா என்ன செய்யணும்னு தெரியல. அதே என்ன தடவை இப்படி இருக்க? அது உயிருக்கு போராடி இருக்கு. இப்ப அது வாங்க முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க. இல்லடா என்ன செய்யணும்னு இப்படி கண்ணு முடிக்காம இருந்தா என்ன செய்யணும்? தல கீழே போட்டு நங்கு நங்குன்னு மிதி தல. எது நங்கு நங்குன்னு மிதிக்கணுமா? இல்லை மொத்தமா போய் பிடிச்சா என்னடா செய்ய? ஒரு வெண்ண இவன் சொல்றதா கேட்டுக்கிறதே வச்சு கம்புறேன். இல்ல அப்படிலாம் செய்யக்கூடாதுடா. எப்படி செய்யணும் சொல்லு பாப்போம். நான் நிறைய டிவி சீரியல் எல்லாம் பாத்திருக்கேன். இப்படித்தான் செய்வாங்க. இல்ல அப்படி செஞ்சா அந்த பிள்ளை செத்தே போயிருந்தா. ஏன்டா சும்மாடா தெரிஞ்சா பேசுறா வாய் பத்தி பேசாமடா. என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்னென்ன செய்வாங்க? இலே 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 அந்த பிள்ளை கண்ணு முடிக்காம இருக்கா. ஏன்டா வம்பளுத்துக்கு இருக்கீ? அதை பண்ண இதை பண்ண முடியும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கடா. தல அந்த அன்னைக்கு சும்மா உலகிக்கு இருக்கு. நீ பேசாம இரு. நான் சொல்றதான் செய்யணும். நீ என்ன செய்யறா? கீழே போட்டு நங்கு நங்கு ஏறி விதி தண்ணி பூரா குப்பிச்சிடும். அதுக்கப்புறம் உயிர் படைச்சிடும். இலே இந்த புள்ள பூ மாதிரிடா, வெயிட் கூட கிடையாதுடா. ஏன்டா சும்மாறா? இல்லை அவங்களோட சந்தி வச்சுக்க. நாளைக்கு கொலைக்கேச உள்ள கொண்டு போவாங்க. என்ன மாதிரி பண்ணிக்கிறீங்க? இந்த தண்ணி ரொம்ப முழுங்கி போச்சுடா. கையை வச்சு மெதுவா அமுத்தி அமுத்தி பாரு தண்ணி பூரா வெளியே கொப்பிடிக்கும். அப்படி ஒருவேளை கொப்பிடிக்கலண்டா வாயோட வாய் வச்சு ஊதுனிடா மூச்சு காத்து குடிச்சு தண்ணி பூரா வெளியே எடுத்துட்டீங்கன்னா முளைச்சிடும். என்னது வாயோட வாய் வச்சா? இல்லை வேணாம்டா. இப்படி வேணாம் சொல்லிக்கிறா. செத்து போயிருப்பா தண்ணி குடிச்சு. சீக்கிரம் முடிக்கிடுறா. டிலே வேணாம்டா. எவனாவது பார்த்தானா பஞ்சாயத்து ஆகி போயிருமுடா. என்ன எதுக்குடா இந்த மாதிரி காலேஜ்ல எல்லாம் கிணறு தோண்டி மூடாம வச்சிருக்கிய? அதுக்கெல்லாம் நேரத்துல அதெல்லாம் பேரவு பேசுவோம். முதல்ல அவர் சொன்ன மாதிரி கையை போட்டு அமுக்கி பாரு. கொப்பிக்கலாம் வாயோட வாய் விட்டல. சரி நான் முதல்ல அமுக்கி பாக்குறேன். சரி நல்லா அமுக்கு தல. ரொம்ப அமுக்கி கொண்டு போறாத. மெதுவா மெதுவா தல. இல்லடா கண்ணு முழிக்கலடா. சரி ரெண்டாவது ஆப்ஷன் செய்யணும். அதுனா உயிரை காப்பாத்து தானே உதவுற. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன செய்யறா வாயோட வாய் வச்சு வாய்க்குள்ள இருக்க தண்ணி பூரா உறிஞ்சி எடு. இல்ல என்னடா ஸ்ட்ரா போட்டு உரிங்கிற மாதிரி சொல்லிக்க இருக்க? தல ஓவரா பண்ணாத. என்ன இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்க மாட்டேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்ததானே? சும்மா இல்லையா அதெல்லாம் வேணாம்டா. கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ பஞ்சாயத்து போயிருமுடா. சும்மாவே அவங்க அண்ணன் நீ ஒரு மாதிரி பாத்துக்கிறீங்கடா. இல்லை பாத்துக்கிறோம்டா. இது ஒரு முதல் உதவிடா. ஆமா தல இங்கிலீஷ்ல கூட இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் எய்ட் தல. அது பேரு ஃபர்ஸ்ட் எய்டா. என்னடா நீ விட்டா எல்லாத்தையும் பிடிக்க வச்சு நாளைக்கு புள்ள வெத்துக்கு வச்சிருக்கீங்களா? பேசாம இருங்கடா. சரி சரி குழுன்னு உள்ள இருக்கு தெரியும். ஆரம்பிச்சுடு. சரி நீங்க ரெண்டு பேரும் திரும்புங்கடா. அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. திரும்புங்கடா. தல என்ன தல நம்மளா அப்படியே பழகிருக்கோம். ஏய் இது உன் அண்ணி, நான் உன் அண்ணே. ஞாபகத்துல இருக்குல்ல? திரும்ப. சரி தல சரிதே. இருந்தாலும் ஓசில படம் பார்க்கலாம்னு நினைச்ச முடியல. இது என்னடா பெரிய படம். என் கூட வா உனக்கு நான் இப்படி தரப்போட்டே காட்டுற படத்தை. ஆனாலும் இந்த படம் மாதிரி வராதுல்ல. வாய மூடேண்டா. தேவதை மண்ணிலே இல்லை என்றாரே, நீ பிறந்த போதிலே பொய்யாய் போனதே. நீ மன்னிச்சுக்க அருந்ததி. நான் வேணும்னு செய்யல. இது தப்புன்னு தெரியும். ஆனா இப்போதைக்கு உன் உயிரை காப்பாத்தணும். உன் வயிற்றுக்குள்ள இருக்க தண்ணி எடுத்து போறணும். அதுக்குதான் எப்படி செய்ய போறேன். மன்னிச்சுக்க. நான் எப்படி செய்ய முடியும்? இதுக்கு காலேஜோட சேர்மன் முடிவு எடுத்து ஏதாவது செய்யணும். இல்ல வைஸ் பிரசிடென்ட் ஏதாவது முடிவு எடுக்கணும். ஏன்னு சொல்லி நான் என்ன செய்ய? ஒண்ணு இல்ல அதையும் காப்பாத்திக்கலாம்ல. மெதுவா மெதுவா
ஐயா நன்றிலாம் வேணாம், எதுக்கு நன்றி சொல்லிக்கிருக்கிய? அதெல்லாம் வேணாம்ப்பா. ஹம், இங்க முதல்ல இவங்க மேலதே தப்பு. இங்க வந்து இதுக்கு உக்காந்தாக அதே. இல்லனே நீங்க மட்டும் வந்து பாக்க வேண்டாம். இன்னைக்கு அந்த பிள்ளை கிணத்துக்கு விழுந்து செத்து போயிருக்கும்ல. ஆயே போடல எருமை மாடே. அம்பட்ட ஆசையா? நான் போறேன்டே. அப்பலாம் அவனு போக மாட்டேன். இன்னும் நான் நிறைய வாழுவேன். நிறைய வாழ்றதுக்கு எனக்கு நிறைய இருக்கு. என்ன அவளை சிக்கத்துல புடிக்கிட்டு போறதுக்கு நான் மென்டலா? ஆளு மூஞ்சி பாரு. போடா. அம்மா இங்க உட்கார்ந்திருக்க முன்னாடி வந்து நீ பேசிட்டு இருக்கணும். மூஞ்சி பாரு. போடா. சரி சரி வையாதிய விடுத்தா ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன காப்பாத்திட்டாங்களே, வேற என்ன? தண்ணினே குடிச்சுட்டாக, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு சொன்னீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லிரு. இல்லை வாய் புத்ரா. இல்லனே அப்படி கிடையாது. என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாருல, ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிக்கிறதால அந்த பிள்ளையோட உசுரா காப்பாத்தி கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னன்னு ஒரு வழிகாட்டும்ல. இல்லை நார்மலா இருந்த ட்ரீட்மெண்ட் இருந்தா பரவாயில்லடா. இது வேற மாதிரி ட்ரீட்மெண்டா. வாய் புத்திட்டு பேசாம போடுறோம். நிறைய தண்ணி குடிச்சிருந்தாக, தண்ணி அப்புறம் எடுத்தாச்சு. ரொம்ப நன்றி நீ. அந்த எருமை மாடு சோறு திங்கவே இல்ல. சோறு சோறுனே கிடக்கு என்ன யாரமோ. இப்ப சோறு திங்காம அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நேரமா வந்து தொலை எருமை மாடு சோறு தின்னவா? இல்லல எனக்கு சோறு வேணாம். ரொம்ப பண்ணாத இருந்தடி. இப்படியே பண்ணிக்கிறீங்க அப்படியே பாத்துக்க. என்னடி சோறு சோறு தான கிடப்ப. இப்ப என்ன சோறு வேணாங்கற? புதுசா உன்னோட பண்ணிக்கிருக்க. அண்ணன் சொல்லி கொடுத்து வெளு வாங்கி கொடுத்தா அடங்கு போவல. வந்து தொலை ஊட்டி விடுறேன். வாரேன் போ. இல்ல அருந்ததி எங்க போனா என்னைய தான கூட்டி போவ. இப்ப ஏன் இப்படி தனியா வந்த? உன்னைய கூட்டு வந்து நீ சேர்ந்து விளையாட்டு கடவுட்டு இருக்கியா? ஒன்னும் பிரச்சனை, மறுபடியும் உட்கார ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே விழுந்துருங்க. ஏடி வாய் பத்தி எதுக்கு தேவல பேசிக்கிருக்க? ரொம்ப நன்றி. பரவாயில்ல இருக்கட்டும், சோறு திங்கல போல கூட்டு போய் சோறு சாப்பிடுவீங்க. உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இவங்கிட்ட காதல சொன்னதுல இருந்தே எனக்கு அருந்ததிக்கும் ஏனம் பொறுத்த மாதிரியே இருக்கு. என்ன யாருமோ சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லாவா இருக்கு? சாப்பிடல, அந்த மயக்கத்துல தான் கீழே விழுந்திருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. கூட்டு போய் சாப்பாடை கொடுங்க, சரியா போகும். ஆ, ம். இந்த வயசுல உனக்கு என்ன தேவையில்லாம எதையாவது போட்டு குழப்பிட்டே இருப்பியோ? சாப்பிட்ற வயசுல ஒழுங்கா சாப்பிட்டு பழகு. என்ன மாதிரி பண்ணிக்கிருக்காத. போய் சோறு சாப்பிடு போ. இனிமே இந்த சைட்ல வராதீங்க. இன்னைக்கே போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லி முதல்ல இதுக்கு ஒரு கேடு போட சொல்றேன். உனக்கு காலேஜுல கிணறு வர கட்டி வச்சிடுறாங்க போ. போ தல, இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாத்திருக்கல நீ. ஏன் போஸ்டர் அடிச்சு ஓட்ட போறியா? போடா. இலை முதல்ல போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லி இந்த கிணற மூட சொல்லுங்கடா. வெண்ண மாதிரி வந்து எவனாவது உள்ள விழுந்துட்டாங்கன்னா அப்படிதான். நீ சொல்ற அப்படி சொன்ன இல்லை, அந்த பிள்ளைய இருக்கறனால அப்படி சொல்லிக்கிருந்தோம்டா. எனக்கும் பிரின்சிபலுக்கு ஆகவே ஆகாது, 7ஆம் பொருத்தம். நீயே போய் சொல்லி முதல்ல இதுக்கு ஏதாவது வழி பண்ண சொல்லு. இல்லையா இந்த போச்சில் இவங்க அண்ணங்கிட்ட சொல்லு, அவர் என்ன எழுந்து பாப்பாரு. எனக்கு உன்னை இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கோம்டா. ஆனா ஊரை கூட மம்பளித்து வச்சிருக்கே, எப்படி சரி பண்ண போற நீ? எனக்கு என்னமோ அந்த பிள்ளைல காலிக்கிற மாதிரி தெரியுது. தாரு அந்த பிள்ளைக்கு 10 அண்ணன் கிடையாது, ஒண்ணுக்கு 5 அண்ணன் முடி. எப்படி 5 அண்ணன் மீறி கல்யாணம் முடிக்கணும்னு பாக்குறேன். இல்லே அவன் இன்ஜினியரிங் காலேஜவே என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிருந்தேன். எனக்கு இவங்க 5 பேரை சமாளிக்கிறது ஒரு பாடா. காதலிக்கிறோம்ட்டு முடிவெடுத்ததுக்கு பிறகு எதை பத்தி யோசிக்க மாட்டோம்டா. ஆனா என்ன, அந்த பிள்ளை படிக்கட்டும். இப்போதைக்குலாம் கல்யாணத்துக்கு எந்த அவசரமும் கிடையாது. பொறுமையா பாத்துக்கிருவோம். என்ன 30 தைரியம் உனக்கு? சரி 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 வாங்க போவோம். சாரி, ஏன்னா ஏன்னா மன்னிச்சுக்க. நான் எதையும் ஏதோ ஒரு நினப்புல இப்படி தப்பு. மன்னிச்சுக்க. என் புத்தி ஏன் இப்படி போச்சுண்டு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. இது என்ன தயவு செஞ்சு தப்பா மட்டும் நினச்சிக்கூடாத. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என்னை என் அண்ணே அப்படிலாம் வளர்க்கவும் இல்லை. என் குடும்பமே மானமரியாதையோட வாழ்றவங்க. அப்படி இப்படின்ட்டு அமிர்தம் வாய் பேசிட்டு நானே இப்படி நடந்துக்கிட்டது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் நினைக்காத. சரி நார்மலாரு. இப்ப என்ன செஞ்சாங்க உன்னைய? இப்ப என்ன செஞ்ச? இப்ப ஒன்னும் ஆகலைல. பிறவென்ன எதுக்கு இப்படி சாரி கேட்டுக்கிருக்க? இல்ல அது உனக்கு புரியாது. என்ன மன்னிச்சுக்க. இதுக்கு தான் சொன்னேன் தேவையில்லாம என்கிட்ட பேசாத பழகுதுன்னு. ஏன் அப்படி செய்யற? நான் பேசுவேன் பழகுவேன். அதேனா என்னால நிறுத்தல முடியாது. சரி மன்னிப்பு கேட்டது போதும், என்ன பாரு. இல்ல வேண்டாம் வேண்டாம், இனி மன்னிச்சுக்க. நீ
சேலை இல்லாம ச்சே, ஐயோ, என்ன என்ன புத்தி கூர்மையில இருந்து இதெல்லாம் செஞ்சுக்க கம்பி தெரியல. சரிடா, ஒண்ணு இல்லை, நீ பாரு. இல்ல வேண்டாம். இப்ப என்ன செஞ்ச? சேலையை தானே உருவுன, வேற என்ன? எதை தப்பு இப்போ பண்ணியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே பண்ணாலும் தப்பு இல்லை. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிருக்க? அதெல்லாம் இல்ல, ரொம்ப தப்பு. உனக்கு வேணா தப்பா இருக்கலாம், வெளியே பார்க்குறவங்களுக்கும் அது தப்பா இருக்கலாம். ஆனா ஒன்றை மனசுக்குள்ள சுமக்கிற எனக்கு மட்டுமே அது தப்பா தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்றது தப்புதேன், அதை நான் தப்புன்னே சொல்லுவேன். ஆனா உரிமையானவங்ககிட்டையும் மனசுக்கு பிடிச்சவங்ககிட்டையும் இழக்கிறதுல தப்பு கிடையாது. சீ, எம்பிட்டு நல்லவளா இருக்கா. நான் ஏன் இப்படி செஞ்சேன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளை எனக்கு கொடுக்கணும்னு அவன் முடிவே எடுத்துட்டான். நான் ஏன் இப்படி செஞ்சேன்? ஐயோ, டேய், ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஆம்பளத்தனத்தை காட்டுறதுக்கு பேர் ஆம்பளத்தனமே இல்லடா. ஏங்கிற பேரவே மாத்தி பேசுற மாதிரி பண்ணி விட்டுடா. அத முறையா ஒரு ஆம்பளை முன்னாடி மேலே மாறாப்பு இல்லாமல் நின்றுக்கிருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு துணிச்சலை கொடுத்தது கூட நீதே. அதனால் எனக்கு தப்பாக தெரியாது. எப்போ இருந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு நம்ம 2 பேத்துக்குள்ள அது நடக்க போகிறதே. கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தாலும் என்ன பொறுத்தளவில் இது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரு உலகத்துக்கு வேணா இது தப்பாக இருக்கலாம். சரிடா, ரொம்ப பண்ணிக்கிருக்காத, என்னை பாருவே. இல்ல வேண்டாம், சேலை எடுத்து முதல்ல மேல போடு. ரொம்ப செய்யாத என்ன, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ பாரு. இல்ல வேண்டாம், சேலை எடுத்து முதல்ல மேல போட்டு கட்டு சேலைய பிறகு பாக்குறேன். எலி, சேலைப்புறம் ஆயில் குட்டி கிடக்குடா. நீ சேலை உரி போட்டதுல மிஸ்ல கொட்ட வேற ஆயில் புறம் சேலையில குட்டி போச்சு. அதை எடுத்து கட்டிட்டு போனா பைத்தியக்காரி மாதிரி இருப்பேன். இல்ல பரவாயில்ல, அதுவே எடுத்து கட்டு. என்ன மாதிரி பண்ணிக்கிருக்காதடா லூசு. அது எப்படா கட்டுவாங்க? அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும்டா. எப்படி கட்டிட்டு வெளியே போவாங்க? என்னால முடியாது. சரி, சேலை தானே கட்ட மாட்டேன், ஒரு வாரேன். இந்தா சட்டை. ஏ, எனக்குலாம் ஒண்ணு வேணாம், நீயே போட்டுக்கோ. யாரு? நான் தெரியாம செஞ்சு விட்டேன். நான் பண்ணதுனாலதான் இப்ப சேலை புறம் ஆயில் ஆகி போச்சு. இப்போ நீ இப்படியாவா போவ? புடி, சட்டையை போட்டுக்கோ. ரொம்பவே ஆக்குற. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க பாத்துக்குறோம். எனக்கு இப்படி இருக்கதே பிடிச்சிருக்கு. ஐ அம் யூ ஃப்ரீ கேர்ள். மூஞ்ச பேத்துருவேன். என்ன நினைச்சுக்கிருக்க? ஃப்ரீ ஆம்பளை ஃப்ரீ. ஒட்டப்பிள்ள மாதிரி நடந்துக்கடி. என்ன சொன்ன? டியா? சரிம்மா, புடி, போட்டுக்கோ. நீ சொன்னா நான் போட்டுக்கணுமா? முடியாது. யாரு? என்னால திரும்பி பார்க்க முடியாம இருக்கேன். இல்லன்னா அம்புடுறேன். வாங்கி போடுற. ஏன்டி இப்படி படுத்துக்கி இருக்க? அப்பெல்லாம் போட முடியாது. என்னாச்சு இவ? அதுவும் ஓன் சட்டில மனுஷன் போடுவாங்களா? வேர்வை ஸ்மெல் அடிக்கும். சீ சீ சீ, கருமோ. ஓஹோ, சரி பிறகு. ஏய், நான் யாருன்னு தெரியுமா? 3 நேரத்துக்கு சோறு திங்கிற மாதிரி 3 நேரத்துக்கு சேலை மாதிரி தெரியறாள் நானு. இப்போ இந்த சட்டையை வாங்கி நான் போட்டுக்கறேமா? ஓ அப்படியோ? அப்போ இப்படியே போற வெடி அப்படித்தானே? நானே முன்னே சொன்னோம்ல, எனக்கு எப்படி இருக்கதே பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பேசிக்கிறதே வேலைக்கு ஆகுது மவளி. ஏய் இலை விடுறா. ஏய் ஹே ராம வாரமா கண்மூடவில்லை உன் ஞாபகமா கண் தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நீ தூரவிடு அன்பே தென்றல் தீண்டிடாத தேகமிது என்னை நூலாடி போலி சூடும் நேரமிது. ஏய், என்ன ரொம்ப துளிக்கிருக்கு? நான் வேணாம் சொல்ல சொல்ல சட்டையை போட்டு விட்டுக்கிருக்க. சட்டையை போட்டு விட்டாப்ல நான் போட்டுக்கிறவனா? மறுபடியும் சட்டையை கழட்டி போடுவேன். என்னை கேட்காம பட்டன்ல கைய வையி, விரல உடைச்சு போறியும் பாத்துக்க. ஏன் இப்படியே போனா என்ன நல்லா தானே இருக்கும்? எப்படி சூப்பரா இருக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் காட்ட வேண்டியத ஊருக்கே படம் போட்டு காட்ட போறியோ? என்ன சொன்ன நீ? இல்ல, பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கும்ன்ற ஒரு இது இல்லையா? இல்ல, நீ ஏதோ சொன்னியே, உனக்கு காட்ட வேண்டியது ஊருக்கு காட்ட வேண்டியது. ஐயோ கடவுளே, ஒண்ணு சொல்லலாத்தா. என்ன நீ ஏதாவது பட்டன்ல கைய வையும், நீ அம்புறதே பாத்துக்கோ. சரி, நீ வெளியே போ. போணுமா? போடி போ. யாரு? நான் ஒன்றும் 5 மணிக்கு வேலைக்கு இங்கே வரல. என்ன, உன்னை பார்த்துட்டு போலாம்ட்டுதே இங்கே வந்தேன். அந்த இடத்துல நீ என்னென்னமோ பண்ணிட்ட. ஏய், நான் என்ன பண்ண? நான் சொன்ன என்னென்னமோ அது வேற என்னென்னமோ, நீ நினைக்கிற வேற என்னென்னமோ அது அது வேற என்னென்னமோ. ஐயோ கடவுளே ராமா, முடியல ஆத்தா. முடியல எனக்கு இப்படி முடி வச்சிருக்க. எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் போறேன். இப்பெல்லாம் மிரட்டி வாங்க கூடாது. என்ன, உன் ஜோடி பத்து போ. உங்களை மாதிரி ஆளுகிட்ட மிரட்டி தானே ஒண்ணு பண்ணி வாங்க மாதிரி இருக்கு. சரி, நீ அது கூட சொல்ல வேணாம். ஐ லவ் யூன்னு சொல்லு. யாரு? அம்புறதே பாத்துக்கோ. நீ ஒன்னும் போகவே தேவையில்ல, நீ இங்கே கடை.
நான் வெளியே போகலண்டா இங்கே மிஷின் ஓடலண்டா என்ன இருந்து மோட்டர் ரூம் பார்க்க வரதுக்கு வந்துடுவாங்க. நீ வேறு சட்டை இல்லாமல் இருக்க. நானும் உன் சட்டையை வாங்கி போட்டிருக்கேன். யாராவது தப்பு தப்பாக நினச்சிட்டாங்கன்னா தப்பு தப்பாக நினச்சி அப்படி இப்படி சொல்லி வேற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுட்டா? யாரு அமிர்தே பாத்துக்கோ, என்ன நடந்துச்சு உனக்கு எனக்கும் ஒண்ணுமே நடக்கல. அதே எப்படி நீ சொல்லுவ? இங்க பாரு, நான் மனுஷன் இருக்கவே மாட்டேன் பாத்துக்கோ. பொடி. நீ சொல்லலைன்னா என்ன, நான் சொல்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன், அப்புறம் உன்னை அனுப்பி விடுறேன். உன்னை பார்த்துட்டு போகணும்னே நினச்சி இங்கே வந்தேன். ஆனால் இப்போ உன் சட்டையவே போடணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்லை, உன்னோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். உன்கிட்ட இருந்து சின்ன பாசி மணி கிடைச்சா கூட அது எனக்கு பொக்கிஷமாக நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நீ உன் உடம்புல போட்டிருந்த உன் சட்டை எனக்கு கிடைச்சிருக்கு. சும்மா உன்கிட்ட நடிச்சோம்டா. எனக்கு இந்த சட்டையும் பிடிக்கும், அதில் உள்ள வேர்வை ஸ்மெல்லும் பிடிக்கும். இந்த சட்டையை நான் தரவே மாட்டேன். மன்னிச்சுக்கங்கடி தங்கம், அம்மா வேணும்னு செய்யல. சாரி. அதே அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அம்மா நல்லா தானே இருக்கேன். அம்மா கிட்ட டூ போடாத, அப்புறம் அம்மா அழுவையும் பார்த்துக்கோ. செல்லம்ல, அம்மா வேணும்னு செய்யல, மன்னிச்சுக்க. தங்கம், அம்மாட்ட பேச மாட்டியா? ஏன் அர்ச்சனா, எதுக்கு இப்படி செஞ்சியா? மன்னிச்சுக்கங்க சார். என்ன பிரச்சனை? நீங்க வாட்டில தானே இருந்துக்கிருந்தியா, திடீர்னு எதுக்கு கைய கட் பண்ணியா? ஒண்ணுமே வேலைங்கள, ஒரு நிமிஷத்துக்குள்ள என்னமோ பண்ணிவிட்டிய. அனு எப்படி துடிச்சு போனா தெரியுமா? தெரியும் சார். 1000 பேர்கிட்ட அவ போயிட்டு வந்தாலும் சரி, அவ நினப்புல இருக்கிறது என்னமோ நான் தான். அவக்கோ நியாயமானதுதான், அவ துடிச்சு போனதும் நியாயமானதுதான். தெரியாம அப்படி செஞ்சுவிட்டேன், மன்னிச்சுக்கிறங்க. அணுக்கு ஆப்பிள் வெட்டலாம்ட்டு போகும்போது தெரியாதனமா கையை வெட்டிவிட்டேன். என்ன கவனத்துல இருக்கியா? சபா முடியல, ஒரு நிமிஷம் என்ன ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டியா தெரியுமா? சரி, இப்போ ஓகே தானே? வலி இருக்கும்? சார், பழிக்கத்தையும் செய்யுது. சரி, டாக்டர் மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க, ட்ரிப்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, அது வலி குறைஞ்சிரும். சரியா பேர் என்ன? ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னோனையும் உடனே ஓடி வந்துட்டியெல்லாம். நன்றி சொல்லி என்னை வேத்தாளாக்காதியா. உங்ககிட்ட எப்பயுமே சொல்ற ஒண்ணுதான், என்ன அணுவை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி உங்களையும் எனக்கு பிடிக்கும். சரி சார், இது வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம், ஏதாவது நினச்சிக்கிறவா? அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ நார்மல் தானே ஃபீல் பண்றியா? போலாமா? அனு, அணுக்குட்டி, அனன்யா, அம்மாவை பாருடா. செல்லம்ல, அம்மா கிட்ட பேசு. நீ அம்மா அப்படி செய்ய மாட்டேன், மன்னிச்சுக்க. பாப்பா கோவம் எம்பிட்டு நேரம் இருக்க போகுது, வாங்க வீட்டுக்கு போய் சரிப்படுத்திடுவோம். ஆனாலும் இம்பிட்டு கோவக்காரவங்கள இங்கதான் பாக்குறோம். போடுற கோவத்தை உனி ஓத்தி கோவத்துல கண்ணுமே செவக்குதே. இம்பிட்டு கோவம்னா இந்த வயசுல ஆகுமா? கோவப்படுறது கூட அழகா இருக்கீங்களே. சரி, நான் ஒன்னும் சொல்லல, விட்டா அடிச்சு விடுவா போலியே. அடி அம்மா, யாரு மாதிரி கோவம்னே தெரியலையே. உங்க அம்மாக்கு இந்த கோவம் கிடையாது, அப்ப யாரு விட்டு கோவம் அது? அவங்க அப்பா விட்டு கோவந்தேன், ஆனா அவங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல. கடவுளே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வழியை சுமக்கணும்?
இம்புட்டு கோவப்பட்டியனா வேற எப்படி நாங்களா உங்களை சமாளிக்கிறது பேசுறது வைக்கிறது? கோவப்படாதீங்க சார். என்கிட்டலாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்டலாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். அடடே வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன காலைல கிளாஸ் இருப்பீன்னு நினைச்சு இப்ப கப்பலுக்கு வந்துட்டியோலையே? இல்ல சார், காலையில கொஞ்சம் லேட் ஆகி வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் இன்னைக்கு லேட் ஆயிட்டிய? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏதாவது சோழியா இருக்கு என்ன? இல்ல சார், வீட்ல இருந்து போன் அடிச்சாங்க, அவங்கிட்ட பேசிய நேரத்தை போக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ கப்பல் இறங்கி நோக்கி போய்க்கு இருக்கு சார். அடுத்த வேற அங்கே தானே, அதே அது முடிச்சதுக்கு பிறகுதான் திரும்ப இந்தியா வர முடியும். ஆமா சார். அப்புறம் உங்க ரெக்கார்ட் நோட்டு எனக்கு கொடுக்க முடியுமா? தந்துருவோம். இதுல என்ன இருக்கு? நேராக போனீங்கன்னா மேலே என் ரூம்ல என் ஃப்ரெண்டு இருப்பியான், அவன்கிட்ட சொன்னீனே எடுத்து தந்துருவியான். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டு இதில் என்ன இருக்கு? ரெக்கார்டை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே. சரி, இப்போ எதை நோக்கி போய்க்கிருக்காங்க? என்னட்டு தரல சார், ஆனால் வேவ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், இது நடுக்கடலில் எப்பவுமே தண்ணி மட்டும் அதிகமாக தானே இருக்கும். சரி சரி, பார்க்கட்டும். சரிங்க சார், நான் வரேன். போயிட்டு வாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீங்க மட்டும் தான் என்ன சாப்பிடல. எனக்கு பசியில வந்தியா? ஏன், என்ன செஞ்சியா? மத்தியானம் சேர்ந்து வீட்டில் தானே இருக்கியா? இல்ல பசி இல்ல, அதே அவந்தியா நான் உனக்கு சொல்லவா? ம். ஒண்ணு இல்ல, அது வந்து எப்படி தொடங்கி எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன எப்படி தொடங்கி எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கண்டா? எனக்கு ஒன்றும் விளங்கல. இல்ல மதியானம் எறும்பு இடுப்பு கை அது. ஐயா, அதுவா? அதை இன்னுமா நினைச்சுக்கிறியா? இல்ல நான் வேணும்னு செய்யல, தெரியாம செஞ்சு போட்டேன், அதான். தெரியாம தான் செஞ்சிய. எறும்பு அங்க போனதுக்கு நீங்க என்ன செய்விய? நான் ஒண்ணுமே நினைக்கலையே. இல்ல ஒண்ணும் நினைக்கல, இருந்தாலும் ஒரு மாதிரி மனசுக்குள்ள. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நானும் ஒண்ணும் நினைக்கல. அதை விட்டுவிட்டு வந்து சாப்பிடுங்க. இதுக்காக சாப்பிடாம உட்காந்துருக்கியா? ஏய் இல்ல, நேசத்துக்குமே பசிக்கல, அதே. ருத்ரன் வந்துட்டாரா? எல்லாருமே வந்துட்டாங்க, வீட்டுல தான் இருக்காங்க. எல்லாரும் இப்பதான் சாப்பிட்டு இருந்துச்சாங்க. உங்களை அப்பையில பிடிச்சு கூப்பிட்டுருக்காங்க, நீங்க தான் வரல. எல்லாருமே பார்த்துட்டாங்க. இல்ல பசி எடுக்கல, அதே. ஏன் பசி எடுக்கல? வாங்க, நான் சாப்பாடு போடுறேன், பசிக்கும். எது? இல்ல, நான் சாப்பாடு போடுறேன், பசிக்கும்னு சொன்னேன். என்ன இவ பேசுறது பூரா நமக்கு ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல புரியுது. ஏலே என்னடா செஞ்சுக்கிற கதிரு? கதிரு ரொம்ப டீசென்டான ஆளு நீ, உன் தரத்தை குறைச்சுக்க கூடாதுடா. என்ன நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு நான் மறுச்சோடியும் பாப்பேன். அப்பதான் பாவம் எம்பிட்டு வேலை அவங்களே செய்வாங்க. இல்ல இல்ல நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. அதெல்லாம் நான் சாப்பாடு போட்டா உங்களுக்கு பசிக்கும். வாங்க, இலையவே வச்சிருக்காங்க, இலையை எடுத்து நான் விருந்து வைக்கிறேன், தன்னால உங்களுக்கு பசி வந்துடும். திரும்ப திரும்ப தப்பு தப்பாவே கேட்டுக்கிருக்கே, ஒண்ணுமே விளங்கல. முத போய் மருத பாக்கணும். இல்ல தட்டிலே சாப்பிட்டுக்குருவோம். ஏன் இலையில சாப்பிட்டா குறைஞ்சு போயிருவீரோ? ரொம்ப தெரியா? இப்ப ஏன் இப்படி சண்டைக்கு வர? சண்டைக்கு வந்து என் பேச்சு அப்படித்தேன். அம்மா நான் சாப்பிட வாரி, நீ போ. நீங்க வரேன்னு சொல்லி இப்படியே உட்காந்துட்டே இருப்பியா? அப்புறம் நான் போய் தூங்கின பிறகு என்ன செய்வியா? கை காலம் நல்லா தானே இருக்கு, போட்டு சாப்பிடுவனே. எதுக்கு வம்பு? உங்களுக்கு சாப்பாடு போடலன்னு சொல்லி நாளைக்கு வேற ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா? அவந்தியா என்ன பேசிக்கிருக்கா? யார் என்ன குறை சொல்ல போறா? அதெல்லாம் குறை சொல்லுவாங்க மாமா, எல்லாரும் குறை சொல்லத்தான் செய்வாங்க. என்ன, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வாழ வந்துட்டா குறை சொல்லாத வீடே கிடையாது. இல்ல ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் உண்மை தானே பேசுறேன், நான் ஒன்றும் மாதிரிலாம் பேசல. வந்தியானா சாப்பாடு எடுத்து வைப்பேன், இல்லைன்னா என் ஜோலி பத்திரம் போயிட்டே இருப்பேன். நான் சாப்பிட்டுக்கிறேன், பசிக்கும் போது நீ போய் படுத்துக்கோ. சீ, என்ன ஓவரா கோவப்பட்டுருக்கேன். இப்படி இவகிட்ட கோவப்பட்டு பேசினா அத்தை சொன்னதை எப்படி இவகிட்ட கேட்க முடியும்? ரொம்பத்தையும் கோவப்பட்டுட்டோமோ? சரி, சமாதானப்படுத்துவோம். மாமா. என்ன? இல்ல, நான் தெரியாம அப்படி பேசிவிட்டேன். மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிறாதியா, நான் ஒரு லூஸ் அடிக்கடி தெரியுங்களா? தெரியாம அப்படி ஏதோ பேசிவிட்டேன். நீ வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டே தூங்குறேன். அம்மா உன் கணக்குல என்ன அந்நியமாய் மாத்தி மாத்தி பேசிக்கிருக்க? இல்ல இல்ல, நான் ஒன்றும் பேசல. அது வந்து நான் வந்து இப்போ ஒண்ணுமே நான் வந்து ஒன்னில மாமா, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஐயோ இப்ப எனக்கு பசிக்கல. என்ன பசிக்கல? அப்படிதான் வயிறு பசிக்காம தான் இருக்கும், அதுக்காக நைட்டு சாப்பிடாமலே தூங்கிடுவீங்களா? உங்களுக்கு நான் சொல்றது போ. ஏய் என்னாச்சு? கண்ணுக்குள்ள தூசி விழுந்துருச்சு போல, ஊத்திட்டே இருக்கு. ஐயோ ஏன் கண்ணை கசக்காத? ஏன் அவந்தியா கண்ணை கசக்கினீண்டா உள்ள போயிரு, பேசாம இரு. எரியுது. யார் என்ன பாரு, என்ன பாரு, தூசி எடுத்து விடுறேன். இங்க கண்ணை கசக்காத, நீ பாரு.
யார் கண்ண தர நல்லா கண்ண தர ஊதி விடுற மாதிரி தூசிலாம் போயிரும் கண்ண தர ஆ எரியுது கண்ணதுடா லூஸ் மாதிரி பண்ணிக்கிருக்காத கண்ண தரடி கண்ணை மூடாத ஊதுறேன் காதல் பூத்தது தெச்சி ரோட்டுல மச்ச கண்ணே வந்து நிக்க மூடாகி போகும் மூணாம்பிற அத்தனையும் ரங்கோலி போடும் நீ வர உனக்கு நான் கொண்டாத்திரா இருக்கணும் கண்ட்ரோலர அடியதோ வாங்காமலே சொல் பேச்சனை கேட்டு வாழும் மடியில சரி எருமை மாடே எவனாவது பார்த்தாங்கன்னு வச்சுக்க அம்பிடுதே யாரு இப்படி பயப்படுற ஆள்ல என் தங்கச்சி இருக்க கூடாதாமா ஏமடா அப்படி படுத்திக்க இருக்க ருத்ராணிகிட்ட போடுத்துருவா உனிய எல்லாம் தூங்கிட்டாங்க தான் வந்து ஓவா பண்ணிக்கிருக்காத வா போவோம் கிளி மருதன் இருக்கியா வேற யாரு சரவணன் இருக்கியா அவங்கள கூப்பிட வேண்டியது எனக்கு இதுக்கு என்ன எடுத்துட்டு வந்த அவங்களுக்குலாம் நான் காதலிக்கிறேன் சொன்னா என்ன நினைப்பாங்க ஆனா நல்லா மாமாவளை பார்க்க வைக்கிறடா நிறைய தங்கச்சியா இருக்க உனக்கு மாமாவளை பார்க்கவே தங்கச்சியா இருக்கணும் இரு அப்ப நாளைக்குள்ள நீ ஏதாவது காதல் பண்ணு அண்ணன் சேர்த்து வைக்கணும்ல கரும்பு பிடிச்ச காதல் கன்றாவில நம்மளுக்கு வராது என்ன இப்போதைக்கு வராது ஆனா வர வேண்டிய நேரத்துல வரும் இப்போதைக்கு உனக்கு வந்தாலும் நான் உனக்கு தூர முடிச்சு போடுவோம்ல இவர் காதலிப்பாரா அவர் காதலிக்கிற பொண்ணு என் வயசுல இருப்பாங்க நாங்க காதலிச்சா மட்டும் பெரிய ஒட்டா போடா என்ன சரி சரி கோவப்படாத சில விஷயங்களை டக்குன்னு ஏத்துக்க முடியாதே சரி போயிட்டு வரேன் அண்ணே எப்படி நாய் குலைச்சா எப்படி சவுண்ட் ஒண்ணும் ஓ சொல்லு பாப்போம் நாய் குடிச்சது கூட வப்புன்னு சொல்லணும் இல்ல நாய் நாய் மாதிரி குலைக்கும் நீ பேய் மாதிரி குழப்ப உனக்கு குண்டா மட்டும் தெரிச்சு போயிரு பாத்துக்க சரி சரி எப்படி சொல்லணும் போதுமா வெரி குட் இவங்களுக்கு மாமா வேலை பாக்குறதுக்குள்ள நமக்கு வயசாகி போயிரும் போலயே ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி நம்மளுக்கு காதல் கத்திரிக்கலாம் வருமோ அந்த இவங்கிட்ட மட்டும் சொல்லிடவே கூடாது எப்பா வச்சு செய்யறேன் என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே பொன்னிலே பூவை நேக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கிறது சீனியர் எவ்வளவு நல்லவர் அவரை லவ் பண்ணது ஒரு தப்பா முதல்ல தோப்பனார் ஏதாவது சொல்லுவார்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன் இப்போ என்னால நிம்மதியாவே இருக்க முடியல என்னால சீனியருக்கு துரோகம் பண்ண முடியாது இப்படி அவரை போய் சொல்லிதா நான் அவரை காதலிக்கணும்னா அவரு என்கிட்ட காதல சொல்லும் போதே எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேனோ இல்ல சீனியர்ட்ட அப்படி நடந்துக்க முடியாது ஏய் மாமி சீனியர் என்ன பண்றீங்க நாங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும் அம்மா எதுக்கு அழுதுக்கு இருக்கா சீனியர் தோப்பனார் ஆத்துல தான் இருக்கா அம்மாவும் ஆத்துல தான் இருக்கா வீட்டுல இல்லாம வேற எங்க போவாங்க உங்க சீனியர் மாட்டிக்குவோ மாட்டினாலும் பிரச்சனை இல்லடி இப்ப உன் பிரச்சனை ரெண்டு தெரிஞ்சுட்டு போனதே வந்தேன் நீ அழுதது என் மனசுக்குள்ளே நிக்குது என்னால அது மறக்கவே முடியல என்ன வெண்ணிக்கு அழுத அழுதுக்கான காரணத்தை சொல்லு ஐயோ சீனியர் நான் தான் சொன்னேன்ல காலேஜ்ல வச்சேன் உங்களுக்கு புரியலையா இது காத்து வரைக்கும் வருவேலா வேணா சீனியர் போங்க அன்னைக்கு சொன்னா நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லைன்ட்டு இப்ப என்ன வண்டிக்கு பயந்துட்டு இருக்க ஏய் சுஜி இப்பவும் சொல்றேன் எந்த பயமும் இல்லடா நான் மாட்டிண்டா கூட எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நீங்க மாட்டிட்டேன்னா தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வேணா சீனியர் போங்க ஏன் சுஜி இப்படி நடந்துக்கிற நீ இப்படி நடந்துக்கவே மாட்டேன் என்ன எனக்கு சொல்லுடி ஏதோ நடந்திருக்கு நீ அழுது தாங்க முடியாம திரும்ப போன்ட்ட வந்து கேட்க வந்திருக்கேன் பார்த்தா இப்பவும் அழுதுகிட்டே இருக்க என்னன்னு சொல்லு ஒன்றும் இல்லை சீனியர் உங்களை 2 நாளா பார்க்காம இருந்து அன்னைக்கு பார்க்கவும் தான் அழுக வந்துட்டு மற்றபடிலாம் வேற ஒன்றும் இல்லை கேட்கறதுக்கு மறுபடியும் ஆத்து வரைக்கும் வருவேலா யாராவது பார்த்துட்டு போறா போங்க ஏய் மாமி பாரு மாமி உனக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது நீயும் வாய் திறந்து சொல்லவும் மாட்டேங்கிற என்ன ஏதுன்னு சொன்னாதே எனக்கும் என்ன ஏது புரியும் நீயும் சொல்ல மாட்டேங்கிற என்னன்னு கேட்டா அழுதுகிட்டே இருக்க நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நினைக்கிறியா நம்ம வேற குலத்த ஆளா இருக்கோம் இவங்க வேற குலத்த ஆளா இருக்காங்க இவங்கெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிருவாங்க ஏமாத்திட்டு போயிருவாங்க நினைக்கிறியா என் உயிரே போனாலும் சரி நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி நான் உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அழுகாது என்ன உனக்கு நான் இருக்க முடியும் தயவு செஞ்சு நீ அழுது என்ன கஷ்டப்படுத்தாதடி மனசே சரியில்லை சோறு சாப்பிட முடியல நிம்மதியா இருக்க முடியல என் தங்கச்சி கூப்பிட்டு பாவம் அது வெளியே நின்று பாத்துக்கிட்டு யாரா வராங்களா இல்லையான்னு ப்ளீஸ் அல்லாத என்ன அல்லாத மம்மி இப்படிப்பட்டவாள யாருக்காவது ஏமாத்த மனசு வருமோ என்னை ஏமாத்த சொல்லி சொல்றாளே என்னால முடியாது என்னை நான் ஏமாத்திப்பேனே தவிர உங்களை என்னால ஏமாத்த முடியாது எனக்கு நீங்க வேணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சீனியர் அவ சொன்னா சொல்லிட்டு போறா என்னால உங்களை ஏமாத்த முடியாது உங்களை பொய்யா காதலிக்கிற மாதிரி நடிக்க முடியாது சீனியர் சரியா இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த வார்த்தையை நான் சொல்லலையேனோ இப்ப சொல்லட்டுமா ஐ லவ் யூ சீனியர் பைத்தியம் ஐ லவ் யூ டு உன் வாழ்க்கையில எவனை நம்புறியோ நம்பலையோ என்ன நம்பு உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் என்ன வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டீங்களா எல்லாருமே தூங்கிட்டா யாரும் இல்ல நான் மட்டும்தான்
இருந்து உட்காந்து. சரி அதாத நைட் நிம்மதி தூங்க. நாளைக்கு கிஃப்ட் தருக்குமா? என்ன தருவேன்? சரிங்க. ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன். உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. இப்போ கொடுத்த கேஸை மனசுல நினைச்சுக்கிட்டே போய் நிம்மதியை தூங்க. நாளைக்கு காலேஜில் பார்ப்பேன். என்ன போங்க சீனியர், நீங்க ரொம்ப மோசம். வேற என்ன செய்ய? சமாளிக்க இப்படி தானே செஞ்சாகணும். போ. போடா. சரி போ. இப்படியே இருக்கணுமோ? இருங்க, ஓப்பனர் வந்துட போறா. எனக்கு பயம் இல்ல. ஆஹா. பருவங்கள் ஓடிப் போகும், உருவங்கள் மாறிப் போகும். உன் மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழ். போச்சு போச்சு. இப்ப என்னடா செய்ய? பூட்டி விட்டு போயிட்டாங்க. வேற சாவி ஏதாவது வச்சிருக்கியா? உங்க அப்பா ஒரு 3 நாள் 2 சாவி கூட கொடுக்காம போயிட்டாரு. போச்சு. நான் அப்பதாக்கிட்ட போய் சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்தேன். இப்ப பாரு, இதுக்குள்ள மாட்டிக்கிட வேண்டிய நிலைமை. இப்ப என்னடா செய்ய? ஐயோ நீ ஏன் இப்படி செய்யற? வீட்டுல இருந்து தொலைய வேண்டியதானே? ஐயோ கடவுளே, இப்ப என்ன செய்யணும் தெரியல. தேட ஆரம்பிச்சாங்க, என்ன பண்றது? ஒருவேளை காலையில மில்ல திறந்து நீ நானும் உள்ள இருக்கிறத பாத்துட்டாங்கன்னா அடுத்து என்ன செய்வாங்க? மாங்கல்யம் தந்து நானேதான். அதே நடக்கும். அடியே, உண்மையை சொன்னா அப்படியே கசக்கும். என்ன மாதிரி பேசிக்கிறது அப்படியே பாத்துக்க. இப்ப என்ன செய்ய? என்ன செய்யணும்? என்னென்னமோ செய்யலாம். யாரு நீ? காலையில இப்படி பேசுதே, நீ ஊசி பத்தி விட்டு நான் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டேன். அப்படியா? இப்போ யார் சண்டை உள்ள மாட்டிக்கிறது? காலைல திறந்த பிறகு யார் மாட்டிக்குவா? எல்லாமே நீதாண்டி. நீதான் என் மேல பழிய போடுறத விட சேர்த்து பழிய போடு, தண்டனை குறையும். சோ இப்ப கதை கூட்டிட்டு போயிட்டாங்க. எவனுக்கு போன் அடிக்கணும் வேற தெரியல. போன் அடிச்சோம்டா நான் மட்டும் உள்ள இருக்கேன்னா பரவாயில்ல, நீயும் உள்ள இருக்க. ஏதாவது ஆயிப்போச்சுன்னா என்ன அப்படி பயந்துக்கு இருக்க? நீ தான் கல்யாணம் முடிக்க போறமே. யாரு திரும்ப திரும்ப அப்படியே பேசிக்கிறது அப்படியே பாத்துக்க. ஏய் இத்தனை நாளா இப்பெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேன் எதிர்பார்த்துக்கிறனே. தனியா வந்து சிக்கிட்டா இதுக்கு பிறகு என்ன? இந்த பஞ்சமல் முதலும் நாம மட்டும்தான். மூஞ்சி எவனாவது கதை திறந்து பார்த்தாவனா இருக்கு. திறந்து பார்த்துட்டு போறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வேறு இப்போ இந்த பஞ்சமேல நீ நானும் மட்டும்தான் இருக்கோம். என்ன இந்த அங்காடி திரைப்படத்தில் ட்ரெஸ் கிடைக்கல, அவங்க 2 பேரும் உள்ள மாட்டிக்கிடுவாங்க தெரியுமா, ஹீரோ ஹீரோயினியும். அதே மாதிரி இப்போ நீ நானும் உள்ள மாட்டிக்கிட்டோம். அவங்க உன் பேரை சொல்லும் போதே அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. நம்ம என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம்? கட்டிப்புடி சாங்க்கு டான்ஸ் ஆடலாமா? அது இன்னும் நல்லா இருக்கும். ஆடுவோமா? யாரு ஒரு மாதிரித்தான் பேசிக்கிருக்க. முடிச்சு பார்த்துக்க, மூக்குலயே குத்திடுவேன். அப்ப என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. எப்பா சாமி முடியல ஆத்தா. இப்போ டான்ஸ் ஆடலாமா? ஐயோ கடவுளே, ஏன்டி இப்படி செஞ்சுக்கிருக்க? நான் போய் கதவை திறக்க முயற்சி பண்றேன். அந்த உதவி செய்வா. அப்படியா? வந்து தொலை. அப்பதையே உன் அப்பா பாக்குறதுக்கு முன்னாடி வெளியே போன்னு சொல்லி சொன்னேன். கேட்டியா? அப்பதே போயிருந்தா வேலையோட வேலையை முடிஞ்சு போயிருந்திருக்கும். இப்ப பாரு எப்படி பெரிய சிக்கல மாட்டிக்கிருக்கோம். மாட்டிக்கிருக்கோம் இல்ல, மாட்டிக்கிட்டேன். சரி பெரியவனாட்ட வந்தல, கதவை தர. திறக்க மாட்டேன்னு நினைக்காத, திறந்து போயிருவேன். என்ன தேடா தைரியமான ஆச்சுல, தேர்ந்ததே பாருவே. எல்லாம் உன்னால வந்ததுடி. ஆமா என்னால வந்ததே வச்சுக்கோ, கதவை தர. என்னடி பல்ல காமிச்சிட்டு இருக்க? தேர என்ன கதை தட்டினாப்ல மட்டும் உனக்கு வெளிய இருந்து ஆள் திறந்துருவாங்க, நம்ம வெளிய இருந்து புட்ட மாதிரி. ஓ கடவுளே, எங்க வீட்டுல என்ன நினைக்க போறாங்களோ? என்ன நினைக்க போறீங்க? நாளைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம். ஒரு ராத்திரி போலாம் உன் கூட இருக்க போறேன். யாரு இருக்கிறவன் என்ன? மத்தபடி நான் உன்னை எதுவுமே செய்யல. ஓட பண்ணிக்கிறதா அப்படிதான். நீ செய்யலனா என்ன, நான் செய்ய வைப்பேன். யாரு வேணா சொன்னா கேளு. ஒம்பதே பாத்துக்க, நான் பொறுமையா இருக்க வரைக்கும். ஒருவேளை உன் பொறுமையை இழந்துட்டா? வேணாம்டி, சொன்னா கேளு. அப்ப பொறுமையை இழக்க வச்சிருவோம். பாரு தாமரை, வேணாம். அப்பா இல்ல வேண்டி சொல்லு. யாரு வரம்பு மீறி பண்ணிக்கிருக்க. பொட்ட புள்ள மாதிரி நடந்துக்க. என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. என்னை நான்
ஐ இல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாமே சொன்னீங்கன்னா நீ என்ன நினைக்கிறியோ அது கிடைக்கும். அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடியில் பூக்கவா. மூணாவது ரோல மிஷின் சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க என்னன்னு தெரியலையே. சரி உள்ள போய் பாப்போம். வர வர மறதி அதிகமாயி போச்சு. முதல்ல என்ன எழுந்து பாக்கணும். அமர்த்தி போட்டீங்கன்னா என்னன்னு தெரியல. இந்த மருந்து வேற எங்கிட்டு போராட்டே தெரியல. சரி உள்ள திறந்து பாப்போம்.